கருப்பு மாடு ஏறி யா சைடு வந்துச்சு பாரு. அப்படியே அது என்னன்னா பாதையை பார்த்து அங்க நல்லா இது பண்ணுவீங்க. பரப்பி விடுங்க நிறைய. கோழி கால தக்காளி சாறு செம்மையா சமைக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்னொரு தண்ணி மாத்திக்கிறோம். அடிதான் அப்படியே அவசரம் வெள்ள வெள்ளேன்னு இருக்கு பாருங்க. அப்ப எடுத்து போட்டுருங்க. இந்த இதெல்லாம் எடுத்து ஓட்டல வச்சுக்க. பழைய சத்துல ஊரே மேல கை வச்சிடாதீங்க. தூக்கு தூக்கு பாப்போம். முனுக்கின மிளகாத்தூள், முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கல்லுப்பு, நறுக்கின கோழிக்காலை, ஆத்தாடி மூச்சா வாங்குதே. அதெல்லாம் கிண்டுதான் என்ன போட்டு கிண்டி எடுத்துட்டு போறதுக்கு போடுறா அள்ளி தூக்கி வீசிரு. அடுத்த வீடியோ கொண்டு தூக்கி காட்டுறா. நல்லா இருக்கா பாக்குறதுக்கு, அழகா இருக்கா. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஒரே தட்டினா இல்ல லேசா தான் சொல்லு. முட்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கத்துல எடுத்து வச்சுக்கடா. வீட்டுல போட கே பெரிய ஐயா வராம தான் பாக்கணும். தட்ட முடியல மிளகுல ஏறுது. நல்லா இருக்கு. நல்லா கிண்டி பாருங்க. இல்ல 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 நல்லா மாவுக்குள்ள பாத்துட்டீங்களா? காலுகளுக்கு முடி கிடக்காம நல்லா எங்க உள்ள போட்டு எதையாவது பேசணும். அப்படி அடியில உள்ள சேர்த்துக்க. அடியில உள்ள சேர்த்துக்க. பொறுத்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கூடு கட்டுறதுக்கு இடமா இருக்குது போல. சோள தட்டை, பிரட்டு தூளு, பக்கமா தான் போதும்ல. நல்லா இது இல்ல பரப்பிடு. என்ன எல்லாத்தையும் அள்ளி போடுதுல. இந்த அது ஆளு பிளான் வேற இருக்கு. இதுல போடுறாங்க, மாவுல போடு. சும்மா கீழே இதுல போட்டா ஒட்டாது. தடுக்க முடியாது. வச்சுக்கணே மறக்க கூடாது நினைக்கிறேன். கலகலன்னு ஒரு சிரிப்பா சந்தோஷமா செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், எடுத்து போடு சரசர எடுத்து போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. நானும் அதுக்கு தான் வந்தேன். போதும் பெரிய தலை வாங்காத்தா. நல்லா வண்டியில நீ வாங்கிட்டு வந்துடுறேன். சிங்க சிலைய பாக்கணும் மச்சான். போட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். போடு முடியும் நினைச்சு போடு. சரி சரி சரி
அடுப்பு எரிஞ்சு நல்லா காஞ்சிருக்கும். போட்டுரு தாழ்த்து போடா. நல்லா கருக்கும் முறுக்கும் இருக்குண்ணே. எல்லாத்தையும் ஓட்டிடு. அழிப்படு. அளவுதான் பெருசா இருப்பாங்கல்ல. நீ கொரிலா குறை தக்காளி பூண்டு மறுக்கணும் தோல் வருது. அது எப்படி தம்பி அந்த அண்ணன் அடிக்கும். கை வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். பூண்டு அறிக்கையில் வந்துடும். கல்லு ரெடியா? போய் ஆட்டிடுறான். அப்படி இருக்கட்டும். என்னது பண்ணி பக்கம் சரிதானே? கல்ல வை. கொண்டா அப்படி என்ன இதுவே சாசு மாதிரி இருக்கு. ஜாஸ்தி தானே இது வரைக்கும் தக்காளி சாறு. கவலைப்படாத. இப்படி சொல்லு. தேங்குச்சுன்னா என்ன அதை விட அவ்வளவுதான். அரைச்ச தக்காளி சாறு முணுக்கின மிளகாப்பொடி, முணுக்கின கல்லுப்பு, சர்க்கரை, புளிங்காடு, கருப்பா இருக்க மக்காளி நல்லா தூக்கி விட்டுங்க. எனக்கு தெரியல. தூக்கணும். பாத்தீங்க நீங்க ஊத்தி மிரட்டலா இருக்கும். நம்மளே செஞ்ச தக்காளி சாசு. தாத்தா எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறேன். அப்படி இந்த அள்ளி விட்டுறேன்ல. அப்படிதான் அடியில உள்ள விட்டு பரட்டு. நல்லா உள்ள நடுவில் வரைக்கும் வா. நடுவில் கிடக்கு நல்ல சாசு இருக்கு. நடுவில் கிடக்கு. அப்படியே அன்னைக்கு பரட்டி போது. பாட்டில என் நாவில் ஊத்துறா நல்ல கறியும் குழம்பு ஊத்துறா. ஐயோ கோழி காலை வைங்கடா. அப்படி அப்படி போட்டு என் பக்கத்தில் கொட்டி விடு. போட ஆஹா ஒரு மஞ்சள் உள்ள மட்டும் ஹலோ
நிறைய தக்காளி சாறுல தொட்டு சாப்பிட்டுருப்போம். அது எல்லாருக்குமே பிடிக்க வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம தக்காளி சாறு நம்மளே ரெடி பண்ணி தக்காளி சாறுல போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் தக்காளியோட புளிப்பு தன்மை சேர்ந்து சீனியோட இனிப்பு தன்மையும் சேர்ந்து சாப்பிடும் போதே வேற லெவல்ல இருந்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மிளகா பொடி சேர்த்தோம்ல அந்த காரத்தோட சுவையோட ஒரு வெட்டிட்டோம். சரியான வெட்டு நல்ல